வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, காற்று வீசிய போது கதவு தானாகவே மூடிக்கொண்டது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, த டோர் க்ளோஸ்ட் பை இட் செல்ஃப் வென் த விண்ட் ப்ளூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, இந்த புத்தகம் தன்னை நன்றாகவே விளக்குகிறது. இந்த புத்தகம் தன்னை நன்றாகவே விளக்குகிறது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, திஸ் புக் எக்ஸ்பிளைன்ஸ் இட் செல்ஃப் குவைட் வெல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, காலப்போக்கில் பிரச்சனை தானாகவே தீர்ந்து போகும். காலப்போக்கில் பிரச்சனை தானாகவே தீர்ந்து போகும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, த ப்ராப்ளம் வில் சால்வ் இட் செல்ஃப் வித் டைம். த ப்ராப்ளம் வில் சால்வ் இட் செல்ஃப் வித் டைம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, பூனை சோஃபாவில் தானாகவே வசதியாக அமர்ந்தது. பூனை சோஃபாவில் தானாகவே வசதியாக அமர்ந்தது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, the cat made itself comfortable on the couch. The cat made itself comfortable on the couch. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, வெற்றி தானாகவே வராது, அதை அடைய உழைக்க வேண்டும். வெற்றி தானாகவே வராது, அதை அடைய உழைக்க வேண்டும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, சக்ஸஸ் doesn't happen by itself, you have to work for it. Success does not happen by itself, you have to work for it அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, இயந்திரம் தானாகவே வேலை செய்யாமல் போய்விட்டது. இயந்திரம் தானாகவே வேலை செய்யாமல் போய்விட்டது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, த மெஷின் ஸ்டாப்டு ஒர்க்கிங் பை இட் செல்ஃப். த மெஷின் ஸ்டாப்டு ஒர்க்கிங் பை இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, அந்த நகரம் தானாகவே அழகாக உள்ளது, ஆனால் மக்கள் அதை மேலும் சிறப்பாக்குகிறார்கள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, த சிட்டி இஸ் பியூட்டிஃபுல் பை இட் செல்ஃப் பட் த பீப்புள் மேக் இட் ஈவன் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, சரியாக கவனித்தால் காயம் தானாகவே நல்லதாகிவிடும். சரியாக கவனித்தால் காயம் தானாகவே நல்லதாகிவிடும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, the wound will heal by itself if you take care of it. The wound will heal by itself if you take care of it. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, கேக் அற்புதமாக இருக்கிறது, அது தானாகவே அலங்கரிக்கப்பட்டது போல. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, the cake looks amazing as if it decorated itself. இன்னைக்கு பார்க்குற லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, அந்த நிறுவனம் சந்தையில் தன்னை நிரூபிக்க வேண்டும். அந்த நிறுவனம் சந்தையில் தன்னை நிரூபிக்க வேண்டும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, த கம்பெனி ஹேஸ் டு ப்ரூவ் இட் செல்ஃப் இன் த மார்க்கெட். த கம்பெனி ஹேஸ் டு ப்ரூவ் இட் செல்ஃப் இன் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம்.